பகவத்கீதை உண்மை உருவில். பதம் 2. சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணி வகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். பொருளுரை: திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வை இல்லாதவர். துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்கு சமமான குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதே இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையைப் பற்றிய அவரது கேள்வியின் உள்நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன், அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத் தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களின் படை பலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனேயே தன் தளபதியான துரோணாச்சாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று மன்னரிடம் தெரிவித்தான் சஞ்சயன். துரியோதனன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையைக் கண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட பயத்தை மறைக்க இயலாமல் போயிற்று. பகவத்கீதை உண்மை உருவில். அத்தியாயம் 1. பதம் 3. ஆச்சாரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள். பொருளுரை: சிறந்த அந்தண தளபதியான துரோணாச்சாரியரின் குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்பினான். அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் துரோணாச்சாரியருக்கு சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது. அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தைச் செய்து துரோணாச்சாரியரை கொல்லும் சக்தி பெற்ற மகனை வரமாகப் பெற்றிருந்தான். துரோணர் இதை மிக நன்றாக அறிந்திருந்தபோதிலும் துருபதன் மகனான திருஷ்டத்யும்னன் தன்னிடம் போர் கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்தணருக்கே உரிய தாராள மனப்பான்மையுடன் போர் தந்திரத்தின் இரகசியங்கள் அனைத்தையும் அவனுக்கு கற்பித்தார். தற்போது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் திருஷ்டத்யும்னன் பாண்டவர்களின்